அப்போ ராஜம்மா நான் பூங்குடி கல்யாணம் படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அப்படிலாம் அவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்களே. சரியா சொன்ன. என்ன பழி வாங்கத்தான் அப்படி சொல்லிருக்காங்க. என்ன நடந்தாலும் உனக்கும் தீபிகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. நானும் உனக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். சேலஞ்ச் பண்ணிருக்க சரிம்மா, ஆனா அதை சக்சஸ் பண்ண முடியுமா? முட்டிக்கால் போட்டு நடக்க முடியாம இருந்தப்போ வந்தால ஒரு மகராசி, கடைசி நேரத்துல கூட வந்து நின்னது எனக்கு அந்த தெய்வமே கூட வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் எங்க நடந்தேன்? ஏதோ கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி அந்த மகராசி என் உடம்புக்குள்ள புகுந்து என்ன நடக்க வச்சு என் பிரார்த்தனையை செய்ய வச்ச. அது வீண் போயிடுமாப்பா? வீண் போகாது. ஏமா மகராசி தேவதன்லாம் சொல்றியே, அது யாருமா? அது இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்கள அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம்ல. நான் தான் அவளை எப்போவோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனே. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா சொல்ற? அந்த தேவதை நம்ம பூங்குடிதான். யாருக்காக நான் வேண்டுதல் ஆரம்பிச்சேனோ அவளே வந்து அதை நிறைவேற்றும் போதே தெரியலையா அது தெய்வத்தோட கட்டளைன்னு? மேடம், நீ சும்மா இருமா. என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேடம். எங்க கையை காட்டு. என்னாச்சு பூங்குடி? ஒன்றும் இல்லை. என் பிரார்த்தனைக்கு ஹெல்ப் பண்ண போய் உன் கையிலையும் காயமாயிடுச்சு. இருந்தாலும் நீ அதை பொருட்படுத்தவே இல்லை. என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு மருந்து வாங்கி போட்டு விட்ட. இந்த காயத்துக்கு உனக்காக எதுவும் பண்ணிக்கலையா? அவ எப்பவுமே அப்படிதாம்மா, அவ காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டதே கிடையாது. இனிமேலும் அப்படி விடக்கூடாது. நீ கூட்டிட்டு போய் அவளுக்கு மருந்து போட்டு விடு. இல்லை மேடம், வேண்டாம். இவ்வளவு நேரம் நீ மருந்து போட்டு விட்ட, சாப்பாடு ஊட்டி விட்ட. அதையெல்லாம் நீ சொன்னது மாதிரி நான் செஞ்சேன்ல, அதே மாதிரி நீயும் செய்யணும். நீ மருந்து எடுத்துட்டு வாப்பா. மேடம், மஞ்சள் போட்டாலே எல்லாம் சரியாயிடும். பூங்குடி நீ சும்மா இரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எடுத்துட்டு வாப்பா. மாயா, உன்ட்ட நான் தனியாக பேசணும். வா பூங்குடி. ஜீவா, இதை எடுத்துட்டு போ, எனக்கு போதும்.
நீ தப்பு பண்ற மாயா. முதல்ல விஷயத்த சொல்லுங்க. அவன் பூங்கொடியை மறந்தா கூட நீ மறக்க விட மாட்டேங்கிற. ராஜம்மா கிட்ட பேசுனீங்களா? ஆமா, அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். அதான் தெரியுது. மாயா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீ அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியாம ஏன் மாயா, இதெல்லாம் உனக்கு தேவையா? அவங்கள பகைச்சிக்கிட்டா இப்படிதான் பெட்ல கிடக்க வேண்டியது வரும். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நான் என்னமோ சும்மா போனவங்களை கூப்பிட்டு சவால் விட்ட மாதிரி பேசுறீங்க. அவங்க என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கிட்டா நமக்கே இப்படி அவமானம் நடக்குது. என்னங்க நீங்க? இதை பாரு, நான் சொல்ல வேண்டியதை 1க்கு 10 தடவை சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு ஈவினிங் ஜீவாக்கும் தீபிகாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி ஆகணும்னு ராஜம்மா உறுதியா சொல்லியிருக்காங்க. ஜீவாவை எப்படி சமாளிப்பியோ இல்ல எதை சொல்லி சமாளிப்பியோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் சம்மதிக்கணும். இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும். ஜீவாவுக்கும் எங்க தீபிகாவுக்கும் தான் கல்யாணம். அந்த கடவுளே நினைச்சா கூட மாத்த முடியாது. நாளைக்கு ஈவினிங் ஜீவாக்கும் தீபிகாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி ஆகணும்னு ராஜம்மா உறுதியா சொல்லியிருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும். மேடம், தண்ணி. எனக்கு வேண்டாமா. வேற ஏதாவது வேணுமா மேடம்? என்ன மேடம் வேணும்? நீ இனிமே என்ன மேடம்னு கூப்பிடக்கூடாது. சரிங்க மேடம். என்ன அறியாமலே அப்படிதான் வருது. பரவாயில்ல. அப்புறம் நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். நீ என் கூட வரியா? கால் இப்படி இருக்கும்போது எப்படிம்மா? பேசாம ரெஸ்ட் எடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், போய்தான் ஆகணும். நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிம்மா, நான் வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. இத பாருமா, காலையில 6 மணிக்கு ரெடி ஆகணும். சரிங்க மேடம். மேடம்னே வருது. சாரிம்மா. சரி, பரவாயில்ல. பூங்குடி, கொஞ்சம் ஜீவாவை வர சொல்லுமா. என்னம்மா? உட்காரு. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீ இப்பவே வீட்டை விட்டு கிளம்பு. எங்கேயாவது வெளியில தங்கிக்க. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, கூரை புடவை, மாலை, தாலி இதெல்லாத்தையும் வாங்கி வச்சிடு. எதுக்குமா இதெல்லாம்? நாளைக்கு காலையில உனக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம். நம்ம வீட்ல கூட யாருக்கும் தெரியாம ரகசிய கல்யாணமா நடத்துற.
என்னம்மா சொல்றீங்க? எனக்கு வேற வழியே இல்லப்பா. நாம டிலே பண்ணா வேற ஏதாவது விபரீதத்துல போய் முடிச்சிருமோன்னு எனக்கு தோணுது. அம்மா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இது பாரு, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஏகப்பட்ட சூழ்ச்சி நடக்குது. எல்லார் சம்மதத்தையும் வாங்கிக்கிட்டு உங்க கல்யாணத்தை நடத்துறதுங்கிறது முடியாத காரியம். அதனால கல்யாணத்தை நடத்திட்டு அப்புறம் எல்லாரையும் சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்கிடலாம். எனக்கு கல்யாணம் நடக்கணுன்றது முக்கியம்தான். ஆனா நாளைக்குங்கிறது பாசிபிளாமா? நாளைக்கு மட்டும் உன் கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் உங்க கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்லம்மா, முடிவெடுத்துட்டீங்க, எல்லாம் சரிதான். இதை எப்போ எப்படி நடத்துறது? இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு பண்றதுனா கூட அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லாம் வேண்டாம்ப்பா, அது உடனே நடக்காது. அப்புறம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது தெரிஞ்சு போயிடும். இது சாமி கொடுத்த உத்தரவாதம்ங்கிறதுனால அங்கே சாமிக்கு முன்னாடி கோவில்ல கல்யாணம் பண்றதுதான் நல்லது. கோவில்ல பண்ணணும்னா கூட அதுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணுமேம்மா. இங்க பாரு, நீ இப்பவே உன் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பு. நான் சொன்ன பட்டு வேஷ்டி, தாலி, மாலை, சேலை இதெல்லாம் நீ ஆர்டர் பண்ணிடு. எதையாவது சொல்லி பூங்குடிய நாங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலையில நான் போன் பண்ணது நீ அப்படியே கோயிலுக்கு வந்து சேரு. சரிப்பா, நீ கிளம்பு. என்ன என்ன யோசிக்கிற? பூங்கொடித்துக்கு ஒத்துக்குவலாமா? எப்படியாவது பூங்குடி கால்ல விழுந்தாவது அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத பத்தி நீ கவலைப்படாத. அப்புறம் ஐயரு மத்த விஷயங்கள்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சரிம்மா. அண்ணி, எங்க ஜீவா பேக்கோட கிளம்பிட்டா? எந்த ஊருக்கு போற? ஐயோ, ஊருக்கெல்லாம் இல்ல அண்ணி. சும்மா. அப்போ வேற எங்க போற? அது கோபி ரூமுக்கு போறேன். ஏன் நம்ம வீட்ல இடம் பத்தலன்னு அங்க போய் தங்க போறியா? அப்படிலாம் இல்ல அண்ணி. அப்புறம் எதுக்கு இந்த நேரத்துல போற? கோபியதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் காலேஜ்ல பாக்குறல்ல. மத்த நாள் மாதிரி இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு கோபிக்கு பர்த்டே, அதான். அதுக்கு என்ன? அது கரெக்டா 12 மணிக்கு அவன் பக்கத்துல இருந்து விஷ் பண்ணணும். அதுக்கு தான் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போறேன். ஆமா, இது அத்தைக்கு தெரியுமா? அண்ணி, கொஞ்சம் சும்மா இருங்க. அத்தை கிட்ட சொல்றேன், மாமா கிட்ட சொல்றேன்னு குட்டையை குழப்பி விட்டுறாதீங்க. சரி, அப்புறம் ஏன் அவங்க என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா? போனதே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. பொய் சொல்றது என்ன பொம்பளைங்களுக்கெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? ஒட்டுமொத்த பொம்பளையும் தப்புன்னு சொல்றியா? இங்க பாரு, மகளிர் சங்கத்துல இருந்து சண்டைக்கு வர போறாங்க. வந்தா வந்துட்டு போட்டோம், அதுக்கு ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்போ என்ன ஆளை விடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன நீ? இல்ல, அன்டைமா இருக்கு. இரு, உங்க அண்ணனை நான் டிராப் பண்ண சொல்றேன். அண்ணி, அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் என்ன சின்ன பையனா? இல்ல, ஒரு துணைக்குதான். இந்த நேரத்துல உன்னை தனியா அனுப்ப பயமா இருக்குல்ல. அண்ணி, என்ன டிராப் பண்ணிட்டு அவன் மிட் நைட்ல தான் வரணும். வர வழியில போலீஸ் சந்தேக கேஸ்ல பிடிக்கும். பரவாயில்லையா? ஐயோ, அப்படி ஒரு சிக்கல் வேற இருக்குல்ல. அண்ணி போதும், இதுக்கு மேல உங்க விசாரணை வலயத்துல நிக்க முடியாது. நிறைய பொருள் வேற வாங்கணும். கடையை சாத்திடுவான். நான் வரேன்.
யாரா இருந்தாலும் பொறப்பும் வளர்ப்பும் ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா இப்படித்தான். இவங்க அம்மா யார் குடிய கெடுத்தாலோ, எத்தனை குடும்பத்தோட சாபமோ இப்ப கோமால கிடக்குறான். என்னம்மா ஈரத்தலையோட நிக்கிற? தலைய தோட்டல? அது 5 நிமிஷத்துல காஞ்சிருமா? அப்படியெல்லாம் அசால்ட்டா விடக்கூடாது. வெயில் காலத்துல ஈரத்தலையோட இருந்தாலே சளி பிடிச்சுக்கும். குளிர்காலத்துல சொல்லணுமா? அம்மா இல்லம்மா, நானே துவட்டிக்கிறேன். ம்ஹும். இது சரிப்பட்டு வராது. ஒண்ணு செய், நீ என் ரூமுக்கு வா. எதுக்கு? வா. உட்காரு. என்னம்மா அது இவ்ளோ சூடா இருக்கு? அப்படித்தான் இருக்கும். ஆனா சீக்கிரம் தலை காஞ்சிடும். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம்மா. இருக்கிற முடியெல்லாம் அத்துக்கிட்டு வந்துடும் போல இருக்கு. நான் கையாலேயே துவட்டிக்கிறேன். சரி, உனக்கு பிடிக்கலைன்னா வேணாம், நானே தோட்டி விடுறேன். போதுமா, நல்லா உலர்ந்துருச்சு. சரி, நானே உனக்கு சீவி விடுறேன். வேண்டாம்மா, நானே சேவிக்கிறேன். உங்களுக்கு வேற வேலை இருந்தா நீங்க போய் பாருங்க. நான் தான் உனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டேன்ல. ஏமா, நீங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையா? கோழி தூக்கம் தூங்குனேன். அப்போ உங்க கால் வலி அதெல்லாம் பறந்தே போயிடுச்சு. எப்படிம்மா? நேத்து அவ்வளோ வலியால கஷ்டப்பட்டீங்க, இப்போ டக்குன்னு ரெடி ஆயிட்டீங்க. எல்லாத்துக்குமே மனசுதாம்மா காரணம். கடவுள் முன்னாடி வந்து நின்னா மத்த கஷ்டம் எல்லாம் பின்னாடி போயிடும். அம்மா, சும்மா நடுவாக எடுத்தாலே போதும்மா. அது உனக்கு போதும். இன்னைக்கு மட்டும் நீ தளதளன்னு இருக்கணும். ஏமா, இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? என்னன்னு கேட்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே எல்லாம் தெரியும். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. இந்த மாதிரி எங்க அம்மா கூட எனக்கு சீவி விட்டதில்ல. சரிம்மா, எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே, கிளம்புவோமா? போலாம். இன்னைக்கு இந்த பாவாடை தாவணி எல்லாம் வேண்டாம், புடவை கட்டிக்க. ஐயோ, என்கிட்ட புடவெல்லாம் இல்லையே. இப்ப அதுவா பிரச்சனை? இரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தா. என்னம்மா அப்படி பாக்குற? நாங்க கல்யாணத்துக்கு கூட இவ்ளோ விலை உயர்ந்த சேலையெல்லாம் எடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறதுக்கு இவ்ளோ விலை உசந்த சாரியெல்லாம் கொடுக்குறீங்களேம்மா. இத பாருமா, அப்படிலாம் நீ தயங்க வேண்டியதே இல்ல. உனக்கு எத்தனை புடவை வேணுமோ இதே மாதிரி எடுத்துக்கோ. அதெல்லாம் வேணாமா, எனக்கு என் பழைய பாவாடை தாவணி அதுவே போதும். சரி, இன்னைக்கு மட்டுமாவது இதை கட்டிக்க. இல்ல வேண்டாமா. நான் சொல்றேன்ல, நீ வா, நான் கட்டி விடுறேன். வா.